ஓகே, நம்ம ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம வந்துட்டு ஒரு கூகுள் வீடியோ ஆடு எந்த டூல் மூலியமா கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூல் மூலியமா தான் லைக் வந்துட்டு இந்த கூகுள் வீடியோ ஆட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ இந்த கூகுள் ஆட் அப்படின்ற டூலு ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கிற ஒரு பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் தான் யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு பெய்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் வீடியோ ஆட் டைப்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 5 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் வந்துட்டு இருந்ததுன்றத நான் சொல்லியிருந்தேன். ஒன்னு ஸ்கிப் ஆடு, செகண்ட் ஒன்று வந்துட்டு நான் ஸ்கிப் ஆடு, தேர்ட் ஒன்று வந்துட்டு பம்பர் ஆடு. இது மூணுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது பிஃபோர் த வீடியோ, டியூரிங் த வீடியோ, ஆஃப்டர் த வீடியோ, இந்த டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். தென் ஸ்கிப் ஆட் அப்படின்னா நீங்க மோர் தென் 11 செகண்டுக்கு மேல இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் ஸ்கிப் ஆட் அப்படின்னா லைக் வந்துட்டு 15 செகண்டுக்குள்ள இருக்கிற வீடியோஸ் நீங்க யூஸ் பண்ணி நான் ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்திருந்தோம். தென் பம்பர் ஆட் அப்படின்னா 6 செகண்டுக்குள்ள இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி பம்பர் ஆட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைம்ல பிளே ஆக போகுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் இன்னொரு 4th டைப் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு இன்ஃபீட் ஆடு. இது இன்ஃபீடுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ டிஸ்கவரி ஆடு. ஸோ வீடியோ டிஸ்கவரி ஆடு வந்துட்டு எங்க தெரிய போகுது, ஒரு யூடியூபோட ஹோம் பேஜ்ல வந்துட்டு தெரிய போகுது. தென் யூடியூப்ல சர்ச் ரிசல்ட்ஸ்ல வந்துட்டு தெரிய போகுது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிலேட்டட் வீடியோஸ்ல லைக் ஒரு வீடியோஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய சஜஸ்டட் வீடியோ வந்துட்டு டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். லைக் வந்துட்டு ரைட் சைட் பாத்தீங்க அப்படின்னா இல்லைன்னா பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ டிஸ்கவரி ஆடு. ஸோ இது வந்துட்டு 4th டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம். தென் 5th டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஆடு. சீக்வன்ஸ் ஆடு யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 3 டைப்ஸை யூஸ் பண்ணி ஸ்கிப் ஆடு, நான் ஸ்கிப் ஆடு, பம்பர் ஆடு இது மூணுமே யூஸ் பண்ணி நீங்க ஸ்டோரி ஆடு மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். தென் அதுக்கப்புறம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வீடியோ ஆடு கிரியேட் பண்ணும்போது லைக் வந்துட்டு 4 விதமான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகும். ஒன்னு டார்கெட் சிபிவி, தென் டார்கெட் சிபிஎம், தென் அதுக்கப்புறம் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன், டார்கெட் சிபிஏ. ஸோ இது எல்லாமே இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு எதுக்காக இருக்கு அப்படின்றது நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல. ஸோ லாஸ்டா நேத்து நம்ம பார்த்தது வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சரு. ஸோ எப்படி வந்துட்டு இந்த கூகுள் ஆடில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணலாம், தென் ஆடு குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தோம். தென் ஃபைனலாக வந்துட்டு நேற்று ஒரு கூகுள் ஆடு அப்படின்ற ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ணி ஒரு டூல் வந்துட்டு லைவாக கிரியேட் பண்ணி காட்டினேன். ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி இன்னொரு பீப்புளுக்கு நம்ம அக்சஸ் கொடுக்கறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 3 விதமான மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு புதுசாக ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அப்டேட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் ஒரு புதுசாக ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றது நம்ம ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நீங்க வந்துட்டு டூல் வந்துட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு விண்டோல ஏதாவது ஒரு மெனுவை கிளிக் பண்ணி வேற ஏதாவது ஒரு மெனுக்கு வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா லைக் இந்த கூகுள் ஆட் அப்படின்ற லோகோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு உங்களோட ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும் அப்படின்றத நேற்று உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ நம்மளோட ஹோம் பேஜ்ல தான் இருக்கோம் சரிங்களா. ஓகே, யாராவது ஒரு ஆளு அவங்களோட ஓன் பிசினஸா இருக்கலாம், இல்ல லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஏதாவது ஒரு பிசினஸ் வந்துட்டு ரிலேட்டடா ஏதாவது சும்மா ஒரு டாஸ்க் வந்துட்டு சொல்லுங்க எனக்கு. இப்போ அந்த டாஸ்கவே அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம லைவா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். பட் வீடியோ வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு வீடியோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோ அந்த ரிலேட்டடான வீடியோ உங்களோட யூடியூப் சேனல்ல இருந்துச்சுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சப்போஸ் வந்துட்டு வீடியோ மட்டும் நம்ம வேற ஏதோ ஒரு சேனல்ல இருந்து யூஸ் பண்ணி நம்ம ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றபடி செட்டிங்ஸ் என்ன அதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நீங்க என்ன பிசினஸ் சொல்றீங்களோ அந்த பிசினஸ்க்கு ரிலேட்டடா நான் உள்ளுக்குள்ள டாபிக்ஸ் வந்துட்டு கொண்டுட்டு போறேன். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். இன்ட்ராக்ட் பண்ணலாம், எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணலாம்.
யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்துட்டு எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுங்க. இல்லைன்னா நானே ஒரு ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிளோட நான் உள்ள வந்துட்டு மூவ் ஆகுறேன். சார் நீங்களே பண்ணிருங்க சார். ஓகே நான் வந்துட்டு மூவ் ஆகுறேன். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இப்போ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு மிஸ்டர் தனுஷ் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரை பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா கான்செப்ட். ஓகேங்களா? ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இந்த பிசினஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போகலாம். ஓகே. ஸோ இப்போ தனுஷ் சாரோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அவருக்கு அவரோட இந்த பர்டிகுலர் இந்த சாஃப்ட்வேரை பத்தின ஒரு அவேர்னஸ், அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, இந்த சாஃப்ட்வேர்னால உங்களுக்கு வந்துட்டு என்ன பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கிடைக்கும், எப்படியெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த டீடைல வந்துட்டு என்ன அப்படின்னா தனுஷ் சார் வந்துட்டு என்ன பண்றாங்க லைக் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா பிசினஸ் ஓனருக்கு மட்டும் இப்படிதான் நீங்க வந்துட்டு ஒரு டாஸ்க் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா நீங்க அதுல யாரு உங்களோட ஆடியன்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பிசினஸ் ஓனருக்கு மட்டும். ஏன்னா பிசினஸ் ஓனர் தான் இந்த ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா நார்மலா நீங்க ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ற எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு டிசைட் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு மேனேஜர் கிரேடுக்கு மேல இருக்கிற பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டு தேவை. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு வாங்கணும், ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு டிசிஷன் அத்தாரிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மேனேஜர் கிரேடுக்கு மேல இருக்கிற பீப்புள்ஸ். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா அவரு டார்கெட் பண்ண வேண்டிய ஏரியா என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லா அவரு டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ ஆடு பிசினஸ் ஓனருக்கு மட்டும் தெரியணும், தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பிசினஸ் ஓனருக்கு வந்துட்டு தெரியணும். அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட்டுங்க, அவரோட டார்கெட்டு. ஸோ இதுக்காக அவர் வந்துட்டு என்ன டிசைட் பண்றாரு அப்படின்னா மந்த்லி பட்ஜெட்டே அவர் வந்துட்டு கொடுத்துறாரு. மந்த்லி வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு 10,000 rupees வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு டீடைல் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பிசினஸ் ஓனர் தான் டார்கெட்டு, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற யூசர் அதாவது பிசினஸ் ஓனர் தான் எனக்கு வந்துட்டு டார்கெட்டு. ஸோ மந்த்லி 10,000 rupees வரைக்கும் இருக்கிற மந்த்லி 10,000 வரைக்கும் நீங்க பட்ஜெட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போறோம் லைக் வந்துட்டு இந்த பிசினஸ் ஓனர் எந்த மாதிரியான வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ணணும். அவங்க ஒரு கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களோட ரெக்யர்மெண்ட் மட்டும் தான் நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ அடுத்த ஸ்டெப் அந்த பிசினஸ் ஓனர் தான் நம்மளோட டார்கெட்ன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த பிசினஸ் ஓனர் தமிழ்நாடுக்குள்ள இருக்கணும். இது ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா மெயின் டார்கெட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து அந்த பிசினஸ் ஓனர் என்ன மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நம்ம அதாவது ஒரு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா பிசினஸ் டிப்ஸ் சம்பந்தமா ஏதாவது வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிசினஸ் டிப்ஸ் சம்பந்தமா வீடியோஸ் இல்ல பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக இல்லைன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஏதாவது சாஃப்ட்வேர் அவங்களோட கம்பெனியை வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்றதுக்காக ஏதாவது வந்துட்டு சாஃப்ட்வேர் ரிலேட்டடா ஏதாவது வந்துட்டு வீடியோ வந்துட்டு பாக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ லைக் வந்துட்டு ஒரு பிசினஸ் ரிலேட்டடான வீடியோ சம்பந்தமா அவங்க ஒரு யூசர் வந்துட்டு அந்த பிசினஸ் ஓனர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பிசினஸ்க்கு வந்துட்டு எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம டூல் வந்துட்டு லாகின் பண்ணியாச்சு. ஸோ டூல் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஹோம் பேஜ் வந்துட்டு போகணும் அப்படின்னா கூகுள் ஆட் அப்படின்ற லோகோ வந்துட்டு கிளிக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஆட் லோகோ கிளிக் பண்ணனால எனக்கு ஹோம் பேஜ்ல தான் இருக்கு. அதாவது டைரக்டா இந்த கேம்பெயின் அப்படின்ற மெனுக்குள்ள இருந்து ஓவர் வியூ அப்படின்ற மெனுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுதான் ஹோம் பேஜ். இப்போ நான் வந்துட்டு என்ன புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். மிஸ்டர் தனுஷ் அவங்களுக்காக அவங்களோட சாஃப்ட்வேர் வந்துட்டு ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் அவருக்கு அவேர்னஸ் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் பண்ணணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட்.
இப்போ புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லைக் நேத்தே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் 3 விதமான ஸ்டெப்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணி நீங்க கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ இங்க நீங்க டூல லாகின் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் சைடு கிரியேட் அப்படின்ற ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு. இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இங்க கேம்பெயின் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவை வந்துட்டு டைரக்டா கிளிக் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தடு டைரக்டா ஹோம் பேஜ்ல ஓவர் வியூ அப்படின்ற மெனுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இங்க நியூ கேம்பெயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க நியூ கேம்பெயின் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல எனேபிள் ஆயிடும். தேர்டு, இந்த ஓவர் வியூ அப்படின்ற மெனுக்குள்ளேயே கீழே பாத்தீங்க அப்படின்னா கேம்பெயின்ஸ் அப்படின்ற ஒரு மெனு வந்துட்டு இருக்கு. அந்த மெனுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா கேம்பெயின்ஸ் அப்படின்ற சப் மெனு இருக்கு. ஸோ இந்த கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனுக்குள்ள வந்தாதான் ஏற்கனவே அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கேம்பெயின்ஸ் எந்தெந்த கேம்பெயின்ல எந்தெந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீடைல் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும். கேம்பெயின் அப்படின்ற மெனுக்குள்ள கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனு, அந்த மெனுக்கு கீழே பாத்தீங்கன்னா கேம்பெயின்ஸ் அப்படின்ற சப் மெனு இருக்கு. இந்த மெனுவை கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கேம்பெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணியும் நீங்க நியூ கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்காக நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூணுல ஏதோ ஒரு மெத்தடு, நான் இந்த மெத்தட் இப்போ ரீசெண்டா வந்ததுனால இந்த மெத்தடவே நான் வந்துட்டு ப்ரொசீட் பண்றேன். ஸோ நியூ கேம்பெயின் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஸோ ஒரு கேம்பெயின் வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா ஒரு கேம்பெயின் அப்படின்றத கிரியேட் பண்ணோம்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பர்பஸ்க்காக அந்த கிளைண்ட்டுக்கு நீங்க ஒரு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்ற அவங்களோட கோல் என்ன அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணணும். கோலுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ். ஸோ என்ன பர்பஸ்க்காக லைக் வந்துட்டு இவங்களுக்கு இந்த கிளைண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு ஆட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க சூஸ் பண்ற அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அல்காரிதம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும் உங்களோட ஆட். அவ்வளவுதான். ஸோ இதுக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு வந்துட்டு 6 அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சேல்ஸ். ஸோ இந்த சேல்ஸ் அப்படின்ற அப்ஜெக்டிவ் வந்துட்டு எதுக்காக மேக்சிமம் வந்துட்டு இ காமர்ஸ் ரிலேட்டடான பிசினஸ் நீங்க யாராவது ரன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் ரிலேட்டடான அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் அப்படின்றது லைக் நீங்க இ காமர்ஸ்லயே அதாவது ஒரு வெப்சைட் வழியா நீங்க வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சைட் வந்துட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள ஒரு யூசரை வந்துட்டு உள்ளுக்குள்ள வர வச்சு அந்த வெப்சைட்டுக்குள்ள ஒரு ப்ராடக்டை வந்துட்டு வாங்க வைக்கிறதுக்கு பேர் தான் சேல்ஸ். அப்போ உங்ககிட்ட அந்த கிளைண்ட் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றது எனக்கு என்னோட வெப்சைட்குள்ள வந்து என்னோட ப்ராடக்டை நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதான் அவரோட கோலா இருந்தது அப்படின்னா நீங்க இந்த சேல் அப்படின்ற அப்ஜெக்டிவ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா லீடு. ஸோ லீடு அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு வெப்சைட் வந்துட்டு இருக்கு. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நான் ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர்னே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கீவேர்ட் போட்டு நான் தேடுறேன். ஸோ இந்த கீவேர்ட் போட்டு தேடும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் சைட்டே வந்துட்டு என்ன அப்படின்னா ஜோகோ ரிலேட்டடா ஒரு சைட் வந்துட்டு வருது. ஸோ இந்த வெப்சைட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெப்சைட்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க லைக்ஸ் வந்துட்டு ஒரு ஃபார்ம் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஒரு வெப்சைட்டுக்குள்ள நான் லேண்ட் ஆகிட்டேன். லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் வந்துட்டு வச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஃபார்மை வந்துட்டு ஃபில் பண்றதுக்கு பேர் தான் இந்த ஃபில் பண்ணி சப்மிட் பண்றோம் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு லீடு. அப்போ உங்க கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய லீட்ஸ் வந்துட்டு வரணும். அதாவது யூசரோட டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா லீடு. தேர்ட் ஒன்னு வெப்சைட் டிராபிக். வெப்சைட் டிராபிக் அப்படின்றது லைக் வந்துட்டு இப்போ பார்த்த மாதிரியே தான் நான் லைக் வந்துட்டு ஒரு கீவேர்ட் போட்டு நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணோன்னா இங்க தெரியுற ரிசல்ட்ல ஏதோ ரிசல்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணனே இந்த வெப்சைட்டுக்குள்ள நான் வந்துட்டு உள்ள லேண்ட் ஆகுறேன் பாத்தீங்களா, லேண்ட் ஆகுறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிராபிக்ங்க. அப்போ எனக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள எனக்கு சேல்ஸ் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது என்னோட ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஃபார்ம்ஸ் வச்சிருக்கேன். அந்த ஃபார்மை வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தேவை ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிராபிக் மட்டும்தான். பட் டிராபிக் அப்படின்றது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட போன் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு யாராவது ரீடைரக்ட் பண்றோம்னா அதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிராபிக் தான். உங்களோட ஆடை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணி விடுறோம், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுவுமே டிராபிக் தான்.
உங்களோட ஜிஎம்பி பேஜுக்கு வந்துட்டு அனுப்புறோம், அதுவுமே டிராபிக் தான். இங்க வெப்சைட் மட்டும் டிராபிக்ன்றது கிடையாது. ஸோ டிராபிக்ன்றது உங்களை தேடி, அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அது மூலமா எந்த ஒரு ரிசல்ட்டுமே நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. லைக் உங்களை தேடி ஒரு ஆள் வர வைக்கிறது, அது வெப்சைட்டா இருக்கலாம், மொபைல் நம்பருக்கு இருக்கலாம், மெசஞ்சருக்கு இருக்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு இருக்கலாம், உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், ஏதோ ஒரு ப்ரொஃபைலா இருக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட் டிராபிக். ஸோ வெப்சைட் டிராபிக் மூலியமா நீங்க வந்துட்டு என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னா லீட்ஸும் சேல்ஸும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒன்லி எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிராபிக் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகணும். அதாவது புதுசா ஒருத்தவங்க பிசினஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அவங்களோட பிசினஸோட வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட்ல நீங்க அந்த வெப்சைட் டிராபிக் மாதிரி அந்த யூசர் வந்துட்டு கிளைண்ட் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வெப்சைட் டிராபிக் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணி விட்டீங்கன்னா இந்த அல்காரிதம் அவங்களோட ஃபோக்கஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டிராபிக் மட்டும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். லீடு கன்வெர்ட், சேல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செகண்டரி. உங்களுக்கு அதோட கோல் வந்துட்டு மெயினா டிராபிக் மட்டும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான். ஃபோர்த் ஒன்னு ஆப் ப்ரொமோஷன்ஸ். ஸோ ஆப் ப்ரொமோஷன் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்திருக்கிற அப்ரோச் பண்ற கிளைண்ட் லைக் வந்துட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் firstcry.com அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது மூலயமா நம்மளோட கிட்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வேணுன்ற ட்ரெஸ், டாய்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பர்டிகுலர் firstcry.com அந்த firstcry மொபைல் அப்ளிகேஷனை நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ண வைக்கணும், அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான அப்ஜெக்டிவ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஏற்கனவே வந்துட்டு என்னோட firstcry.com அந்த firstcry அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, ஆனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது அன்யூஸ்ட் ஆப்பாவே இருக்கு. அப்ப அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி பார்க்க வைக்கிறதுக்காக நீங்க ஏதாவது ரன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இந்த ஆப் ப்ரொமோஷன் அப்படின்ற அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஆடை வந்து நீங்க ரன் பண்ணிக்கலாம். அப்போ இது ஒரு கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் தான் எல்லாமே. தென் அதுக்கப்புறம் அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ். எனக்கு லீடு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சேல்ஸ் நடக்கணும்னு அவசியம் இல்லை, டிராபிக் வேணாம், எனக்கு என்னோட பிசினஸ் பத்தி தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னா நீங்க இங்க செலக்ட் பண்ண வேண்டிய அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ். ஸோ அடுத்து இருக்கிற அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா லோக்கல் ஷாப் விசிட் அண்ட் ப்ரொமோஷன்ஸ். லோக்கல் ஷாப் நீங்க ஏதாவது லோக்கல் ஷாப் வந்துட்டு வச்சிருக்கீங்க, அந்த லோக்கல் ஷாப் வந்துட்டு என்ன அப்படின்னா பிசினஸ் வந்துட்டு டைரக்டா வாக்கின் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரியான என்கொயரி உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வந்துட்டு அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த லோக்கல் ஷாப் விசிட் அண்ட் ப்ரொமோஷன்ஸ். இந்த அப்ஜெக்டிவ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்க மேல இருக்கிறது எல்லாமே கோல்ஸ் அப்ஜெக்டிவ், சரிங்களா? ஆல்மோஸ்ட் 6 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு எனக்கு ஏதாவது சூஸ் பண்றதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட் இல்லை, எந்த அப்ஜெக்டிவ் வந்துட்டு சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க இந்த கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள லைக் வந்துட்டு இப்போ கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். அப்போ இதுக்குள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, நீங்க எந்த டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்ற நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் ஆயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த டைப் ஆஃப் கேம்பெயின் இந்த கூகுள் ஆட் டூல் மூலியமா நான் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணணும். அதுக்காக இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் வந்து சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் ஆடுக்குள்ள இருக்கிற டோட்டலா இருக்கிற இந்த 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயினுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு இதுக்குள்ள சம் அப்ஜெக்டிவ் வந்துட்டு நான் வேற ஏதாவது மாத்துறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் ப்ரொமோஷனுக்காக நான் வந்துட்டு ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த அப்ஜெக்டிவ் வந்துட்டு சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப் ப்ரொமோஷனுக்காக கூகுள் ஆட் சஜஸ்ட் பண்ற கேம்பெயின் டைப் மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அதே மாதிரி லோக்கல் ஸ்டாப் விசிட் இதை நான் கிளிக் பண்றேன், எனக்கு அந்த 8ல இருந்து ஒன்னே ஒன்று மட்டும் தான், இது பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி இப்போ அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் இந்த அப்ஜெக்டிவ் வந்து செலக்ட் பண்ணும்போது அதுவே கைட் பண்ணுது என்னைய. இந்த 3 விதமான டைப் இருக்கு, இந்த 3 விதமான டைப்ல நீங்க ஏதாவது ஒரு டைப்பை யூஸ் பண்ணி நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க வெப்சைட் டிராஃபிக்கை கிளிக் பண்றேன், எனக்கு அந்த 8ல இருந்து எனக்கு வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா லைக் வந்துட்டு எனக்கு 5 வந்துட்டு என்ன அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுது. அப்போ வெப்சைட் டிராஃபிக் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஆட்ல இருக்கிற இந்த 5 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ல இருந்து ஏதாவது ஒரு கேம்பெயினை செலக்ட் பண்ணி நீங்க ஆட் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்துட்டு அது கைட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் நீங்க எந்த அப்ஜெக்டிவ் வந்துட்டு சூஸ் பண்ணாலும்
லைக் வந்துட்டு உங்களுக்கு அந்த அப்ஜெக்டிவ் ரிலேட்டடான ஆட் டைப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். கீழே அந்த கேம்பெயின் டைப்பை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன, அவேர்னஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தரணும், அதுவும் வீடியோ மூலியமா. அப்போ நம்மளோட சூஸ் பண்ண வேண்டிய அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் என்னவோ அந்த கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒர்க் பண்றீங்க, இல்லைன்னா இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்லைன்னா நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்துட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, லைக் இந்த கிளைண்ட் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, அவேர்னஸ் மட்டும் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணாங்க. நீங்க தான் ப்ரொபோசல் கொடுக்கணும். எப்படி, லைக் வந்துட்டு நான் டிஸ்பிளே ஆட் மூலியமா உங்களுக்கு உங்களோட பிசினஸ்க்கு நான் அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணி தருவேன். அப்போ இதுக்காக நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பட்ஜெட் வந்துட்டு இவ்வளவு அமௌண்ட். அதே மாதிரி வீடியோ யூஸ் பண்ணி நாங்க அவேர்னஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தருவோம். ஸோ இதுக்கான பட்ஜெட் வந்துட்டு இவ்வளவு. அதே மாதிரி டிமாண்ட் ஜென் அப்படின்ற ஒரு கேம்பெயின் டைப் மூலியமா நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு உங்களுக்கு அவேர்னஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தர போறேன். ஸோ அதுக்கான பட்ஜெட் வந்துட்டு இவ்வளவு. அப்போ நீங்க இந்த இருக்கிற கேம்பெயின் டைப்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். அந்த கிளைண்ட் வந்துட்டு எதை வந்துட்டு ஓகே சொல்றாரோ, மூணுமே கூட அக்ரி பண்ணிக்கலாம், இல்ல மூணு எனக்கு இது மட்டும் ரன் பண்ணி கொடுங்க சொல்லலாம். ஆனா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிற ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வீடியோ ஆட் டைப் தான் அப்படின்றத கிளைண்ட் கேட்டாங்க. அதே மாதிரி அவேர்னஸ் அண்ட் கன்சிடர் அவேர்னஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்றதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லிட்டாங்க. இப்போ இதுலதான் எனக்கு வந்துட்டு அவேர்னஸ் எனக்கு சூஸ் பண்றதுக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு கான்பிடென்ட்டும் இல்ல, கிளைண்ட் இதுதான் எனக்கு கேட்டிருக்கிறாரா அப்படின்றது எனக்கு டவுட்டாவும் இருக்கு. ஆனா வீடியோ டைப் கேட்டிருக்கிறாரு, அந்த வீடியோ டைப்பாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் சூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க கிரியேட் ஏ கேம்பெயின் வித்அவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. நீங்க எப்பவுமே சப்போஸ் நீங்க ஒரு இடத்துல லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேற ஒரு இடத்துல நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் வந்துட்டு லைக் வந்துட்டு இந்த 6 டைப்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவா சூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ண வேணாம், நீங்க லேர்ன் பண்ண வேணாம். எப்பவுமே கிரியேட் ஏ கேம்பெயின் வித்அவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி நீங்க அதுக்குள்ள வர்ற டைப்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இப்ப கிரியேட் ஏ கேம்பெயின் வித்அவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்டு நான் இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்ப வீடியோ அப்படின்ற கேம்பெயின் டைப் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்ப கிளிக் பண்ணோம்னா பாருங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு ஆல்மோஸ்ட் எவ்வளவு சப் டைப்ஸ் காட்டுது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 டைப்ஸ் வந்து நமக்கு காட்டுது. ஓகேவா? அப்போ நீங்க இது எப்போ கிரியேட் ஏ கேம்பெயின் வித்அவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் சூஸ் பண்ணும்போது, ஏன்னா அது எதுவுமே கைட் பண்ணாது, நம்ம தான் ஒவ்வொன்றா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றத தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சுக்கணும். அப்போ நீங்க தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்னா நீங்க கிரியேட் ஏ கேம்பெயின் வித்அவுட் கோல்ஸ் கைடன்ஸ் போகும்போது நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ள இருக்கிற டீடைலிங் எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இதவே பாருங்க, நான் அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்க நான் அதே சேம் டைப் நான் வீடியோ அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்போ உள்ளுக்குள்ள எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 ஆல்மோஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க உங்களுக்கு சஜஸ்டே பண்ணல. அதான் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்துட்டு லேர்னிங் ஆல்மோஸ்ட் நீங்க கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா நீங்க செல்ஃப்ல நீங்க வந்துட்டு பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த பர்பஸ்க்காக இந்த இடத்துல கிரியேட் ஏ கேம்பெயின் வித்அவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் போங்க. அடிஷனலா இன்னும் நிறைய விஷயமே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ்ன்றதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ண போறது வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ அப்படின்ற டைப் தான். ஸோ நான் வீடியோ அப்படின்ற டைப் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ அப்படின்ற டைப்பை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்க்குறேன் எனக்கு சப்டைப் செலக்ட் ஏ கேம்பெயின் சப்டைப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வீடியோ வியூஸ், வீடியோ ரீச், ஆட் சீக்வன்ஸ், ஆடியோ, யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்கிற சப்டைப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி நம்ம 1 by 1 கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு சண்டே வரைக்கும் டைம் இருக்கிறதுனால லைக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அதர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மட்டும்தான் நான் கிரியேட் ஏ கேம்பெயின் வித்அவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத இங்க நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நான் அந்த வீடியோ அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சண்டேக்குள்ள மேக்ஸிமம் இந்த 8 பாயிண்ட்ஸும் மேக்ஸிமம் கவர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் உங்களுக்கு கவர் பண்ணி தரேன். ஓகேவா? இந்த ஒரு ரீசனுக்காக தான் கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ன்றது அவேர்னஸ் தான், பட் இருந்தாலும் நீங்க எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிளைண்ட்டுக்கும் இதுக்கும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே, ஸோ இதுக்குள்ள நீங்க செலக்ட் ஏ கேம்பெயின் சப்டைப் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆல்மோஸ்ட் 8 இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒன்று வீடியோ வியூஸ். Get views and engagement from people who are more likely to consider your product or brand. You only pay when someone chooses to watch your ad.
ஸோ இங்க இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டாங்க, யூ ஒன்லி பே வென் சம்மன் சூசஸ் டு வாட்ச் யுவர் ஆடு. நான் நேற்று வந்துட்டு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சிபிவி டார்கெட் சிபிவி. சிபிவில தான் உங்களுக்கு வந்துட்டு வியூ பேஸ்ட், அதாவது வாட்ச் பேஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் டிடெக்ட் பண்றாங்க. அப்போ இந்த சப்டைப் வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன இருக்கலாம், டார்கெட் சிபிவி கூட உள்ள இருக்கலாம். தென் இந்த சப்டைப் வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா யுவர் ads can show a skippable in stream ad, in feed and shorts ad. நம்ம 5 types of ad வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குள்ள ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப்பபிள், இன்ஃபீட், இந்த ரெண்டு ஆடுமே இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணும்போது கிரியேட் பண்ணிக்க முடியும். அடிஷனலா இப்ப ஷார்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே இன்க்ளூட் ஷார்ட்ஸ் எல்லாமே இப்போ நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளோட ஆடு, அதாவது ஸ்கிப்பபிளோ அது இன்ஃபீடோ அது ஷார்ட்ஸ்லயும் தெரியும், அவ்வளவுதான். அது டிஃப்ரெண்ட் டைப் கிடையாது. ஓகேங்களா? அதனால ஷார்ட்ஸ்ன்றது புது டைப் அப்படின்றத நீங்க வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க இப்போ ஷார்ட்ஸ் நிறைய வந்து முன்னாடி எல்லாம் ஷார்ட்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபெமிலியர் கிடையாதுங்க. இப்போ லாஸ்ட் ஒரு இந்த ஒன் ஆர் 2 இயர்ஸ்ல தான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நிறைய ஃபெமிலியரா இருக்கிறதுனால ஷார்ட்ஸ்லயும் நம்மளோட ஆடை கொண்டு போய் டிஸ்பிளே பண்றாங்க. அதனால இந்த இடத்துல ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அடிஷனலா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைப் வச்சு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல சொல்லிட்டாங்க, இந்த டைப் சூஸ் பண்றதுனால ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு, இன்ஃபீட் ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடிஷனலா ஷார்ட்ஸ் ஆடும் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு தான் நேற்று உங்களுக்கு அந்த டாபிக் சொன்னது, ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுனா என்ன, வீடியோவோட லென்த் எவ்வளவு யூஸ் பண்ணணும், இந்த ஆடு எங்க பிளே ஆக போகுது அப்படின்றது நீங்க அந்த வீடியோட லென்த் எல்லாமே தெரிஞ்சாதான் நீங்க இதுக்குள்ள போயிட்டு உள்ளுக்குள்ளே நீங்க போகணும். சப்போஸ் நீங்க வந்து வெறும் 15 செகண்ட் வீடியோ தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் நீங்க சூஸ் பண்ணவே கூடாது. வீடியோ லென்த் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இந்த டைப்ஸ் ஆஃப் கேமரா எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி பிபிடி வந்து உள்ளுக்குள்ள குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு அதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடோட லென்த் எவ்வளவு, இன்ஃபீட் ஆடோட லென்த் என்ன அப்படின்றத நீங்க ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வியூஸ் அப்படின்ற மெத்தட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், கண்டினியூ. ஸோ நான் கேம்பெயின் டைப் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், என்ன பர்பஸ்க்காக கேம்பெயின் வந்துட்டு செலக்ட் பண்றேன் அப்படின்றதையும் நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செட்டிங் நீங்க ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. அந்த கேம்பெயினுக்குள்ள தான் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ற செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்றத நேத்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனாலதான் அது தெரியலன்னா இது உங்களுக்கு புரியாது. ஒரு கேம்பெயினை அந்த கேம்பெயின் நேம்குள்ள, அந்த கேம்பெயின் செட்டிங்ஸ், அந்த கேம்பெயின்குள்ள தான் நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஜெனரல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்க நீங்க கிரியேட் பண்ண போற கேம்பெயின் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ஒன்று டைப் வீடியோ கேம்பெயின் அப்படின்றது இருக்கு. சப்போஸ் நீங்க டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு மாத்தணும் அப்படின்னா இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்க திரும்பவும் இங்க ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு வந்துடும். இங்க வீடியோ சூஸ் பண்ணதுக்கு பதிலா வேற ஏதாவது டைப் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ நம்ம வீடியோ தான், அதனால நான் திரும்ப அகைன் வந்துட்டு கண்டினியூ வந்துட்டு கொடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் டைப் வீடியோ கேம்பெயின் அப்படின்றது நீங்க டைப் ஆஃப் கேம்பெயின். ஓகே, செகண்ட் நீங்க கிரியேட் பண்ண போற கேம்பெயின்கான நேம் வந்துட்டு கொடுக்க போறீங்க. கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த கிரியேட் பண்ண போற கேம்பெயினுக்கு ஒரு நேமிங் வந்துட்டு பண்ண போறீங்க. ஓகே, ஸோ நேமிங்கிறது நீங்க எந்த நேம்ல வேணாலும் கொடுத்துக்கோங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மல்டிபிள் கிளைண்ட்ஸ் வந்து நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேம்பெயின் நேமை பார்க்கும் போதே அந்த கேம்பெயின் நேம் யாருக்காக பண்ணியிருக்கோம், எந்த சர்வீஸ்க்காக பண்ணியிருக்கோம், என்ன டைப் ஆஃப் கேம்பெயினை, எந்த கண்ட்ரியை நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி கேம்பெயின் நேம் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டருங்க. சரிங்களா? அதாவது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க உங்களுக்காகவே ரன் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஏன்னா ஒரு கேம்பெயின் நேம் கொடுக்கறது நீங்க எப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க, நேம் அந்த நேம்ல சேவ் ஆயிடும். ஆனா அந்த கேம்பெயின் நேமை வச்சு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த 4 இன்ஃபர்மேஷன், என்ன டைப் ஆஃப் கேம்பெயின், என்ன சேனல் யூஸ் பண்றீங்க, தென் அதுக்கப்புறம் என்ன சர்வீஸ்க்காக நீங்க பண்றீங்க கேம்பெயினை, தென் அந்த கிளைண்டோட நேம் என்ன, அவங்களுக்கு டார்கெட் பண்ண போற சிட்டி என்ன, அது எல்லாமே நீங்க வந்துட்டு கொடுத்துட்டு அந்த நேம் வந்துட்டு நீங்க கொடுக்குற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கேம்பெயின் நேமை பார்த்தாலே தெரியும் இந்த பர்டிகுலர் கிளைண்டுக்கு இந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு நம்ம கேம்பெயின் பண்ணிருக்கோம் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கிளைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளைண்டோட பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா தனுஷ்ங்க. இவங்க தான் நம்மளோட கிளைண்டோட நேம்.
ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேருக்காக தான் ஆட் கேட்டிருக்காங்க. அப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த நமக்கு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றதுலயே கிளைண்டோட நேம் வந்துட்டு கொண்டுட்டு வந்துட்டேன், தனுஷ் அப்படின்றவங்க பேரு. தென் அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேருக்காக நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிட்டேன், ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண போற கேம்பெயினோட டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள்ல வந்துட்டு வீடியோ ஆயிடுங்க. ஓகேங்களா. நான் வீடியோ அப்படின்றதே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் கொடுத்துறேன் வீடியோ. தென் இவங்க டார்கெட் பண்ண சொல்லியிருக்கிற சிட்டி என்ன, அதாவது ஸ்டேட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு. நான் ஷார்ட் ஃபார்ம்ல கூட எழுதிக்கிறேன் TN. ஓகேங்களா. அப்ப நான் சூஸ் பண்ணிருக்கிற இங்க சேனல் என்ன, கூகுள் தான் நான் டார்கெட் பண்ணிருக்கிற சேனல். அப்போ இந்த ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் சம்பந்தமா நிறைய சேனல் யூஸ் பண்ணி கூட கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் எந்த சேனல்ல இருந்து உங்களுக்கு நீங்க எந்த கேம்பெயின் ரன் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து லீட் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த கேம்பெயின் நேம் எல்லாம் வச்சுதான் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ அதனால நீங்க சேனல் நேம் எந்த சேனல் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த சேனல் கூட நீங்க இந்த இடத்துல நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், கூகுள் அப்படின்ற ஒரு சேனல் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்றோம். சோ இந்த ஃபார்மேட் வந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்க எல்லா கேம்பெயின் நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கேம்பெயின் நேமை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகே, கிளைண்டோட பேர் வந்துட்டு தனுஷ்க்கு தான், தனுஷ் தான் என்னோட கிளைண்ட். சோ இவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேருக்காக நான் ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றேன். சோ இது வந்துட்டு வீடியோ ஆட் தான் உங்களுக்கு கிரியேட் பண்றோம். தமிழ்நாடு ஃபுல்லா நான் டார்கெட் பண்ணிருக்கேன். நம்ம டார்கெட் பண்ணிருக்கிற சேனல் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள். அப்போ இதை நீங்க ஷார்ட் ஃபார்மா நீங்க எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கோங்க. கூகுள் வந்துட்டு என்ன அப்படின்னா நார்மலா ஜிஇன் கூட நான் வச்சுக்கிறேன், கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஃபார்மேட் கூட நான் வச்சுக்கிறேன். இந்த கேம்பெயின் நேம் ஃபார்மேட்டை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்ல வரணுமா லாஸ்ட்ல வரணுமா கிளைண்டோட நேம், சோ இது மாதிரி நீங்களே டிசைட் பண்ணி நீங்க ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேம்பெயின் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கிற செட் ஆஃப் கேம்பெயின்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு கேம்பெயினா கிளிக் பண்ணிட்டு போய் நீங்க செட்டிங்ஸை போய் பார்த்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த பர்டிகுலர் கேம்பெயின் யாருக்காக பண்ணிருக்கோம் அப்படின்றது. ஓகேங்களா. அப்ப கேம்பெயின் நேம பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு கேம்பெயின் நேம் எழுதும் போதே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா பழகிக்கோங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா. ஓகே. சோ செகண்ட், அடுத்து பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலியமா தான் லைக் நம்மளோட ஆடு எப்படி வந்துட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும், எதை பேஸ் பண்ணி அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் டிசைட் பண்ணுது அப்படின்றத நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணும்போது இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, டார்கெட் சிபிவி. டார்கெட் சிபிவி அப்படின்றது காஸ்ட் பெர் வியூ, அதாவது வியூ பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ண போறாங்க உங்ககிட்ட இருந்து. ஸோ அதுதான் இந்த இடத்துல கான்செப்ட். அப்போ ஒரே ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த இடத்துல கொடுக்குறாங்க, சிபிவி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் நேத்தே சொல்லியிருந்தேன். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வியூ பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து டிடெக்ட் பண்ண போறாங்க. அப்போ இந்த அமௌண்ட் டிடெக்ட் பண்றது 3 விதமான கண்டிஷன் வந்துட்டு சொல்லியிருந்தேன். லைக் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ண போற வீடியோ, ஃபைனலா ஆட் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண போற வீடியோ மோர் தென் 30 செகண்டுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தாங்கன்னா உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க, அதுதான் வியூ. இல்ல லைக் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா 30 செகண்டுக்கு கம்மியா தான் இருக்கு, அதாவது ஒரு 16 செகண்ட் வீடியோ தான். அப்ப அந்த 16 செகண்ட் வீடியோ, அதாவது ஃபுல் வீடியோவை பார்த்துட்டாங்கன்னா அது ஒரு வியூவா கன்சிடர் பண்ணி அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். தேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா யாராவது உங்களோட சிடிஏ, அதாவது நீங்க லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணிருப்பீங்க, சிடிஏ பட்டன் வச்சிருப்பீங்க, அதை கிளிக் பண்ணி யாராவது இன்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல அது ஒரு வியூவா கன்சிடர் பண்ணி அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிருக்கும். இது நேத்து உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணது, திரும்பவும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அகைன் சொல்றேன். ஸோ இந்த நீங்க ஃபர்ஸ்ட் சப்டைப் வந்துட்டு செலக்ட் பண்ணீங்க, அந்த சப்டைப்புக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு 3 விதமான ஆட் டைப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியுது. ஒன்னு ஸ்கிப் ஆடு, செகண்ட் டிஸ்கவரி ஆட், அதுக்கு பேர் தான் இன்ஃபீடு, தேர்ட் ஒன் வந்துட்டு ஷார்ட்ஸ்லயும் தெரியும். அப்போ அந்த டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டார்கெட் சிபிவி அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் இங்க இருக்கு, அது வியூ பேஸ்ல ஒர்க் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்க பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செட் பண்ணணும். இப்போ இந்த பட்ஜெட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள டெய்லி பட்ஜெட் செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. தென் அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் டோட்டல் பட்ஜெட் வந்துட்டு செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிளைண்ட் மந்த்லி 10,000 rupees வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத கிளைண்ட் வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல கேம்பெயின் டோட்டல் அப்படின்றத செட் பண்ணிட்டு இந்த இடத்துல 10,000 rupees அப்படின்றத நீங்க டைரக்டா கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவர் மந்த்லி பட்ஜெட் தான் சொல்லியிருக்கிறாரு. மந்த்லி பட்ஜெட் அப்படின்னா 30 days. ஓகேங்களா.
அப்ப இன்னைக்கு டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா 26 செப்டம்பர். அப்ப என் டேட் வந்துட்டு என்ன நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் 26 வரைக்கும் உங்களுக்கு இந்த 10,000 rupees யூஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும். அப்போ நீங்க கேம்பெயின் டோட்டல் பட்ஜெட் வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ரூபாய் கூட ஒர்க் ஆகுங்க. செகண்ட் டே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா 1000 rupees ஒர்க் ஆகலாம். தேர்ட் டே வந்துட்டு என்ன அப்படின்னா 5000 rupees கூட ஒர்க் ஆகலாம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணது நீங்க கொடுத்திருக்கிற என்டையர் கேம்பெயின் டோட்டல் பட்ஜெட்டை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகுது மேக்சிமம் பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரப்போகுது. அதே மாதிரி அந்த அமௌண்ட்டை மந்த் எண்ட் வரைக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஆவரேஜா ஸ்பிளிட் பண்ணியும் ரன் பண்ணிக்கும். சரிங்களா? பட் ஆனா உங்களுக்கு அந்த ஸ்பெண்ட் ஆகிற லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹையாவும் போகும் லோகாவும் போகும் பேஸ்ட் ஆன் த பீக்குங்க. சப்போஸ் ஈவினிங் டைம்ல தான் நல்லா வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு இன்டராக்ட் பண்ணுவாங்க. ஈவினிங் டைம்ல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னா ஈவினிங் டைம் நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப கேம்பெயின் டோட்டல் பட்ஜெட் கொடுத்துட்டு நீங்க டைரக்டா 10,000 அப்படின்றத கொடுத்துக்கலாம். இல்ல நான் கேம்பெயின் டோட்டல் பட்ஜெட் வேணா எனக்கு டெய்லி பட்ஜெட்டா நான் செட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க 10,000 rupees கொடுத்துருக்காங்களா அப்ப 10,000 rupees வந்துட்டு என்ன அப்படின்னா டோட்டல் பை 30 டேஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிவைட் பண்ணிக்கோங்க. 30 டேஸ்க்கு டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது லைக் வந்துட்டு சோ கால்குலேட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ 10,000 டோட்டல் பட்ஜெட் வந்துட்டு கிளைண்ட் வந்துட்டு அப்ரூவ் பண்ணது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா 30 டேஸ்க்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 350 rupees வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எண்ட் டேட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா மந்த்லி பட்ஜெட் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ பெர் டேக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 350 rupees மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா பெர் டேக்கு 350 rupees விட்டு தாண்டி போகாது. பட் இன்னொரு விஷயம் இருக்கு இதுல. சப்போஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல ஒரு 200 rupees மட்டும் தான் ஒர்க் ஆச்சு, மீதி பேலன்ஸ் 150 rupees இருந்துச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா 350 plus 150 பேலன்ஸ் ப்ரீவியஸ் டே ஓடுது. நெக்ஸ்ட் டேக்கு 500 rupees வரைக்கும் கூட ஒர்க் ஆகும். கேரி ஃபார்வர்ட் இங்க நடக்கும். சோ பட்ஜெட்ல நீங்க டெய்லி பட்ஜெட் வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம், இல்ல கேம்பெயின் டோட்டல் பட்ஜெட் வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். நீங்க எதை செட் பண்ணாலும் சரி நீங்க வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதீங்க லைக் வந்துட்டு எண்ட் டேட் செட் பண்ணாம மறந்துடாதீங்க. எண்ட் டேட் செட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க ஒரு இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு இன்னைக்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ரிலீவ் ஆயிட்டீங்க, அந்த கேம்பெயினை வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு அதாவது நம்ம அக்சஸ் பண்றதுக்கு வேற யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். கிரெடிட் கார்டு உள்ள போட்டு வச்சிருப்பீங்க, கேம்பெயின் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு எடுக்கிற வரைக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இது ஒரு கேஸ் இருக்குங்க. செகண்ட் கேஸ் வந்துட்டு என்ன பட்ஜெட்டே அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க 10,000 தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க கேம்பெயின் வந்து ஸ்டாப் பண்ண மறந்துட்டு 15,000 ரன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 5,000 அவங்ககிட்ட நீங்க கிளைம் பண்ணிலாம் வாங்க முடியாது. இது நம்மளோட மிஸ்டேக். அப்போ நீங்க எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா மறக்காம செட் பண்ணிருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த எண்ட் டேட் வரும்போது கேம்பெயின் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். ஸோ இவ்வளவு நாள் நீங்க எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செட் பண்ணாம நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில நீங்க ரன் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டாப் பண்ணிருங்க. இந்த மெத்தடுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மாறிக்கோங்க. எண்ட் டேட் எப்பவுமே செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நெட்வொர்க்ஸ். நெட்வொர்க்ஸ்ல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் எங்க டிஸ்பிளே ஆகணும். நான் நேத்தே சொல்லிட்டேன், நம்ம ரன் பண்ண போற இந்த வீடியோ ஆடுன்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒன்லி ஃபார் யூடியூப்ல மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத எனக்கு வந்துட்டு கான்செப்ட். ஸோ இங்க நெட்வொர்க்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா யூடியூப் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கு. செகண்ட் கூகுள் டிவி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்கேயே வந்து சொல்லிட்டாங்க கூகுள் டிவி வந்துட்டு நீங்க எனேபிள் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி ரன் பண்ற மாதிரி இருந்தாதான் நீங்க கூகுள் டிவியை எனேபிள் பண்ண முடியும். அதாவது என்னோட ஆட் யூடியூப்ல தெரியும், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் டிவில வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நீங்க எனேபிள் பண்ணி நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா. தேர்ட் ஒன்னு வீடியோ பார்ட்னர்ஸ். ஸோ வீடியோ பார்ட்னர்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு அதர் வெப்சைட்டுங்க. ஓகேங்களா? அப்ப அதர் வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்ட்னர்ஸா இருப்பாங்க நம்ம கூட. கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமாலாம் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி அவங்களோட சைட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ பார்ட்னராவோ டிஸ்பிளே பார்ட்னராவோ மாத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சைட்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணுமா அப்படின்றத நம்ம சொல்றதுதான். ஸோ நமக்கு யூடியூப்ல மட்டும்தான் என்னோட ஆட் தெரியணும். அதனால இந்த கூகுள் பார்ட்னர் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறேன். நெட்வொர்க்ஸ்ல என்னோட ஆடு எதுல மட்டும் தெரியணும், யூடியூப்ல மட்டும்தான் தெரியணும் அப்படின்றத செட் பண்றதுக்காக நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் பார்ட்னர்ஸும் எனேபிள் ஆயிருந்தது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ மேல இருந்து என்னென்ன பார்த்திருக்கோம், கேம்பெயின் நேம் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது, தென் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, இங்க என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு,
தென் பட்ஜெட் அண்ட் எண்ட் டேட் வந்துட்டு செட் பண்றது, தென் கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா நெட்வொர்க்ஸ், என்னோட ஆடு எங்க வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்றது இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா லொகேஷன். ஸோ இந்த லொகேஷன் மூலியமா தான் நம்மளோட ஆடு எந்த லொகேஷன்ல இருக்கிற பீப்புள், அதாவது யூடியூப்ல தான் என்னோட ஆடு தெரிய போகுது. அப்போ யூடியூபை வாட்ச் பண்ணும்போது எந்த லொகேஷன்ல இருந்து என்னோட நான் டார்கெட் பண்ண போற யூசர் எந்த லொகேஷன்ல இருந்து யூடியூப் வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா என்னோட ஆட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நீங்க லொகேஷன் மூலியமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் மூலியமா தான் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன, தமிழ்நாடு. அப்ப இந்த இடத்துல டிஃபால்ட்டா இந்தியா வந்துட்டு இருக்கு. நம்ம அக்கௌண்ட் எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்றோமோ அந்த கண்ட்ரி இந்த இடத்துல டிஃபால்ட்டா வந்து இந்த இடத்துல நிற்கும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க ஆல் கண்ட்ரிஸ் அண்ட் டெரிட்டரிஸ். ஸோ இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆல் கண்ட்ரிஸ், எந்த கண்ட்ரில இருந்து வீடியோ யூடியூப் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாலும் உங்களோட ஆட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான். அப்போ கீழே வந்துட்டு இந்த லாஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் என்டர் அனதர் லொகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்றத இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு சம் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டைப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான லிஸ்ட் வந்துட்டு எல்லாமே இங்க கீழே லிஸ்ட் ஆகும். ஸோ இங்க உங்களுக்கு தமிழ்நாடுன்றது ஃபர்ஸ்டாவே வந்துருச்சு. இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்ற லொகேஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இன்க்ளூட் ஆயிடும். சப்போஸ் நீங்க இந்த தமிழ்நாடுக்குள்ள சப்போஸ் ஏதாவது ஒரு சிட்டியை மட்டும் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல எனக்கு தமிழ்நாடுக்குள்ள மதுரையில இருந்து பார்த்தா மட்டும், மதுரையில இருந்து யாராவது ஒருத்தவங்க வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட ஆடு தெரியக்கூடாது. அந்த மதுரையை தவிர மற்ற இருக்கிற தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற எந்த சிட்டியில இருந்து பார்த்தாலும் என்னோட ஆடு தெரியணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்க்ளூட் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமாவும் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிக்க முடியும். இப்போ மதுரை அப்படின்றத நான் டைப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த எக்ஸ்க்ளூட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு இந்த லொகேஷன்ல மட்டும் என்னோட ஆடு தெரியாது, மற்றபடி தமிழ்நாடு ஃபுல்லா என்னோட ஆடு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் எனக்கு மல்டிபிள் லொகேஷன்ஸ் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா இன்க்ளூட் பண்ணணும், கர்நாடகா இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்டர் லொகேஷன்ஸ் இங்கேயே வந்துருங்க. இந்த இடத்துல கர்நாடகா டைப் பண்ணுங்க, உங்களுக்கு கீழே லிஸ்ட் ஆகும். கர்நாடகாக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடு எக்ஸ்க்ளூட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல கர்நாடகாவை நான் இன்க்ளூட் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க எனக்கு கர்நாடகா தமிழ்நாடு இந்த ரெண்டு லொகேஷனுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு கேரளாவும் நான் இன்க்ளூட் பண்ணணும். அகைன் கேரளா அப்படின்றத நான் டைப் பண்றேன். ஸோ இன்க்ளூட் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமா நான் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்றேன். எனக்கு 3 விதமான லொகேஷனுமே வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்றதா இருந்தாலும் சரி, எக்ஸ்க்ளூட் பண்றதுல நீங்க உங்களுக்கு வேணுன்ற லொகேஷன் இந்த இடத்துல நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கர்நாடகா ஃபுல்லா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் பண்ணேன். அதுல மைசூரை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சேன். நான் மைசூர் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க எக்ஸ்க்ளூட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு லொகேஷனை நான் தப்பா இன்க்ளூட் பண்ணிட்டேன், தப்பா எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல டைரக்டா அந்த லொகேஷன் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த லொகேஷனுக்கு அப்படியே ரைட் சைட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ளோஸ் சிம்பிள் இன்டு சிம்பிள் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதுல இருந்து நீங்க 1 by 1 நீங்க மதுரையை மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும். மதுரைக்கு நேரா இருக்கிற அந்த இன்டு சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, க்ளோஸ் ஆயிடும், மதுரை போயிடும். அதே மாதிரி மைசூருக்கு நேரா இருக்கிறத நீங்க கிளிக் பண்ணுங்க, டைரக்டா வந்துட்டு என்ன அப்படின்னா மைசூர் வந்துட்டு போயிடும். சப்போஸ் நீங்க மேல வந்துட்டு ஃபர்ஸ்டா ஒன்னு இருக்கு பாத்தீங்களா பிளஸ் இன்டு சிம்பிள், இதை கிளிக் பண்ணீங்கன்னா அட் டைம் கீழே இருக்கிற எல்லா லிஸ்ட்டுமே போயிடும். பாருங்க லொகேஷன் 3 லொகேஷன் ஆட் பண்ண, மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த லொகேஷன் சிம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு பாருங்க நான் இதை நான் கிளிக் பண்றேன். 3 இன்க்ளூடட் லொகேஷன் 3மே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிசேபிள் ஆயிடுச்சு இங்க இருந்து. ஸோ அகைன் நீங்க லொகேஷன் வந்து நீங்க ஆட் பண்றது நீங்க தமிழ்நாடு அப்படின்ற லொகேஷன் மட்டும் கொடுத்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ லொகேஷன்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் ஆயிடுச்சு. சப்போஸ் அந்த கிளைண்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு இல்ல, எனக்கு வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு 5 சிட்டி வந்துட்டு சொல்றாருங்க. 1 சென்னை, செகண்ட் கோயம்புத்தூர், தேர்டு மதுரை, ஃபோர்த் ஒன்று வந்துட்டு திருநெல்வேலி, தென் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா திருச்சிங்க. ஸோ இந்த 5 சிட்டி தான் எனக்கு 5 சிட்டி தான் என்னோட டார்கெட்டு. இந்த 5 சிட்டில இருக்கிற யூசருக்கு மட்டும்தான் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கிளைண்ட் நம்ம கிட்ட சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், லைக் வந்துட்டு லொகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ல சென்னை கொடுத்துட்டு இன்க்ளூடு, தென் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கொடுத்துட்டு இன்க்ளூடு,
அதுக்கப்புறம் மதுரை சொன்னாங்க. ஸோ மதுரை கொடுத்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ திருநெல்வேலி, ஸோ திருநெல்வேலி வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுத்துட்டு நான் இன்க்ளூட் பண்றேன். சப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திருச்சி, ஸோ திருச்சிராப்பள்ளி, ஸோ கொடுத்து நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ அந்த 5 லொகேஷனுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இந்த இடத்துல இன்க்ளூட் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த இன்க்ளூட் பண்ணது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க மேப் வழியா பார்க்கணும், மேப் வழியா எந்தெந்த லொகேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க பக்கத்துல இருக்கிற அட்வான்ஸ்டு சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன் அப்படின்றது அட்வான்ஸ்டு சர்ச், இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோல வந்துட்டு பாருங்க உங்களுக்கு மேப் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிடும். இங்க பிளஸ் மைனஸ் யூஸ் பண்ணி நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாருங்க நம்ம எந்தெந்த லொகேஷன்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்தந்த லொகேஷன்ல இருக்கிற மெயின் சிட்டி மட்டும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல கவர் ஆயிடும். அப்போ நீங்க லொகேஷன் மூலியமா நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு சிட்டியை வந்து நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் வந்துட்டு என்ன நடக்கும், அந்த மெயினான சிட்டில இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கவர் ஆயிக்கும். இப்ப பாருங்க நான் கோயம்புத்தூர் வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்கேன். கோயம்புத்தூர் எங்க இருக்கு, கோயம்புத்தூர் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். லைக் வந்துட்டு எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த மெயின் சிட்டி மட்டும் தான் கவர் ஆயிருக்கு, இது சுத்தி இருக்கிற ஏரியாலாம் எதுவுமே கவர் ஆகலைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரேடியஸ் ஆப்ஷன் மூலியமா தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா என்டையர் கோயம்புத்தூர் ஃபுல்லா நீங்க கவர் பண்ணணும். அதே மாதிரி சென்னை, அதே மாதிரி மதுரை, அதே மாதிரி திருச்சி, அதே மாதிரி வந்துட்டு திருநெல்வேலி. அப்போ ரேடியஸ் மூலியமா செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கிலோமீட்டர் வைஸ் நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு மைல்ஸ் வழியாகவும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நான் இன்க்ளூட் பண்ண லொகேஷன்ஸ் எல்லாமே இங்க உள்ளுக்குள்ள வந்துச்சு. இந்த லொகேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லா லொகேஷனுமே நான் செலக்ட் பண்ண லொகேஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்க உள்ள வந்து பாத்தீங்க அதாவது டேரக்டா நீங்க உள்ளுக்குள்ள இந்த லொகேஷன்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்டர் அனதர் லொகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ல டைரக்டா அட்வான்ஸ்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டே நீங்க வேல்யூ வந்துட்டு கொடுத்துடலாம். நீங்க செலக்ட் பண்ண போற சிட்டியோ ஸ்டேட்டோ, ஸோ அதுல இருந்து எவ்வளவு மைல்ஸ் எவ்வளவு கிலோமீட்டர் நீங்க டார்கெட் பண்ணணும். எனக்கு இப்போ ஒரு 80 மைல்ஸ் நான் வந்துட்டு டார்கெட் பண்ணணும் செலக்ட் பண்ண போற சிட்டில இருந்து. டைரக்டா இந்த இடத்துல உங்களுக்கு டிராப் டவுன் வேல்யூ இருக்கு பாருங்க, மைல்ஸ், தென் அதுக்கப்புறம் கிலோமீட்டர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மைல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வேல்யூ கொடுத்துட்டேன் 80 மைல்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் நான் திருச்சியை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டார்கெட் பண்றேன். திருச்சி நான் கொடுத்துட்டேன், திருச்சி தமிழ்நாடு நான் இன்க்ளூட் கொடுக்குறேன். பாருங்க எனக்கு திருச்சியில இருந்து 80 கிலோமீட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது 80 மைல்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கவர் ஆயிடுச்சு. நீங்க லொகேஷன் மூலியமா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மெயின் சிட்டி மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு வரும், பக்கத்துல இருக்கிற சிட்டிஸ் எல்லாமே கவர் ஆகாதுங்க உங்களுக்கு. சப்போஸ் நீங்க இந்த ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலமா நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெயின் சிட்டில இருந்து உங்களுக்கு எவ்வளவு ரேடியஸ் வந்துட்டு கவர் பண்ணணும், அதே மாதிரி எவ்வளவு கிலோமீட்டர் வந்துட்டு கவர் பண்ணணும் அப்படின்றத நீங்க இந்த ரேடியஸ் ஆப்ஷன் மூலமா நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பிராடா வந்துட்டு கிடைப்பாங்க. இப்போ நான் 80 மைல் அப்படின்றத கொடுத்தேன், எனக்கு 80 மைல் இல்லைங்க, எனக்கு வந்துட்டு 60 மைல்ஸ் நான் தப்பா கொடுத்துட்டேன் அப்படின்னா 80 மைல் நீங்க கொடுத்த இடத்துக்கு டைரக்டா உங்க மவுஸை வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு லாஸ்டா பாருங்க இந்த இடத்துல பென்சில் ஐக்கான் இருக்கும், இங்க கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வேல்யூ வந்துட்டு மாத்திக்கலாம் 60 மைல். ஸோ இப்போ வந்துட்டு கொடுக்குறேன், எனக்கு வந்துட்டு பாருங்க இப்போ நான் அந்த சர்க்கிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் டிக்ரீஸ் ஆயிடுச்சு, இங்கேயும் உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ 60 மைல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஒரு 30 மைல்ஸை நான் வந்துட்டு மாத்துறேன், நீங்க மாத்திக்கலாம். 30 மைல்ஸ் நான் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன். பாருங்க முன்னாடி இருந்த வியூக்கும் இந்த இப்ப இருக்கிற வியூக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மெயினான அந்த திருச்சியில இருந்து 30 மைல்ஸ் மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகுது. இப்போ அவர் சொன்ன லொகேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல சென்னை, அதே மாதிரி சென்னையில இருந்து எனக்கு நீங்க வேல்யூ இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதாவது உங்களோட நீங்க டார்கெட் பண்ண போற சிட்டியை இந்த இடத்துல நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வேல்யூ ஃபர்ஸ்ட் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. 30 மைல்ஸ் எனக்கு வந்து நான் டார்கெட். அப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சென்னை இன்க்ளூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க, கோயம்புத்தூர் இன்க்ளூட் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு மதுரை சொல்லியிருந்தாங்க, ஸோ மதுரை அப்படின்றத நான் கிளிக் பண்ணி இன்க்ளூட் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் திருநெல்வேலி, ஸோ திருநெல்வேலி கொடுத்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். பாருங்க எனக்கு நான் எந்தெந்த லொகேஷன்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்கனோ அந்தந்த லொகேஷன்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல சர்க்கிள் பண்ணி காட்டுது. இப்போ சப்போஸ் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஏதாவது நான் பிளாக் பண்ணணும், எனக்கு பர்டிகுலர் லொகேஷன் இப்போ வந்துட்டு சென்னை நான் டார்கெட் பண்ணிட்டேன்,
சென்னையில இருந்து 30 மைல்ஸுங்க, ஓகேங்களா? அப்ப 30 மைல்ஸ்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு பர்டிகுலர் ஏதாவது ஒரு ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருவள்ளூர் மட்டும் நான் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரேடியஸ் மூலியமா நீங்க பிளாக் பண்ண முடியாது. பக்கத்துல இருக்கிற இந்த லொகேஷன் ஆப்ஷன் தான் வரணும். லொகேஷன் ஆப்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல திருவள்ளூர் அப்படின்றத இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடுது. இந்த இடத்துல இன்க்ளூடு எக்ஸ்க்ளூட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இப்போ நான் திருவள்ளூர் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, திருவள்ளூர் மட்டும் எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா பிளாக் ஆயிடுச்சு. நீங்க பிளாக் பண்றது ரேடியஸ் வைஸா நீங்க பிளாக் பண்ண முடியாது. ஸோ இன்க்ளூட் பண்றது மட்டும்தான் நீங்க ரேடியஸ் வைஸா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா பின்கோட் வைஸ் நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ணணும். 641 நீங்க பின்கோட் வைஸ் நீங்க கொடுக்கணும்னாலும் நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். யாராவது உங்ககிட்ட லோக்கல் பிசினஸ் கேட்பாங்க, அதாவது என்னோட பிசினஸே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஏரியால தான் இருக்கு, இந்த ஏரியாக்குள்ள இருந்து இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டருக்கு மட்டும் தான் எனக்கு வந்துட்டு தெரியணும் அப்படின்னா நீங்க பின்கோடு கூட நீங்க கொடுத்து இந்த இடத்துல நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லொகேஷன்ல நான் கிளிக் பண்ணி 6 நாள் என்னோட பின்கோடு வந்து நான் கொடுத்தேன். நீங்க இன்க்ளூட் பண்றதா எக்ஸ்க்ளூட் பண்றதா, அதே மாதிரி ரேடியஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சேம் பின்கோடு வந்துட்டு இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். எனக்கு இந்த இடத்துலயும் உங்களுக்கு ரேடியஸ் மூலியமாவும் நீங்க அந்த பின்கோடுல இருந்து கூட நீங்க டார்கெட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளைண்டோட வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ நான் தமிழ்நாடு, அப்போ நான் இன்க்ளூட் பண்ண லொகேஷன்ஸ் எல்லாருமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எக்ஸ்க்ளூட் பண்ணதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட் மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். சரி, ஸோ ஐ திங்க் இந்த லொகேஷன்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் பேசுற பீப்புளுக்கு என்னோட ஆட் தெரியணும். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற என்ன லாங்குவேஜ் பேசுற பீப்புளுக்கு என்னோட ஆட் தெரியணும் அப்படின்றத நீங்க செட் பண்றதா. ஸோ டிஃபால்ட்டா ஆல் லாங்குவேஜ். ஸோ ஆல் லாங்குவேஜ் பேசுற பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா அவைலபிள் தான் இங்க. ஸோ நீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்லி தமிழ் மட்டும் பேசுறவங்க, ஸோ தமிழ் அப்படின்றத டைப் பண்ணுங்க, உள்ளுக்குள்ள ஒரு லிஸ்டிங் வரும். ஸோ கிளிக் பண்ணி தமிழ்ன்றதை ஆட் பண்ணுங்க, உள்ளுக்குள்ள தமிழ்ன்றது வந்துடும். அதே மாதிரி உள்ள வேற என்னென்ன லாங்குவேஜ்லாம் பேசுற பீப்புளுக்கு என்னோட ஆட் தெரியணுமோ நீங்க உங்களோட லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டா ஆல் லாங்குவேஜ் அப்படின்றது போதும் நமக்கு எந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணாலும். ஸோ தமிழ்நாடு அப்படின்ற லொகேஷனுக்குள்ள எல்லா லாங்குவேஜ் பேசுற பீப்புளுக்கும் என்னோட ஆட் தெரியணும் அப்படின்றத செட் பண்றதா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த லாங்குவேஜ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் நேம் வந்துட்டு எப்படி செட் பண்றது, தென் அதுக்கப்புறம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம். அந்த ஆப்ஷன் நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலியமா வந்து என்ன அப்படின்னு நீங்க செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பட்ஜெட், நீங்க என்ன கிளைண்டோட பட்ஜெட் ஏற்ற மாதிரி நீங்க பட்ஜெட் வந்து செட் பண்ணிக்கோங்க. அது டெய்லி பட்ஜெட் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு, டோட்டல் பட்ஜெட் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த டோட்டல் பட்ஜெட் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் கூகுள் ஆட்ல இருக்கிற டைப்ல வீடியோ ஆடுக்கு மட்டும்தான் இருக்கு. மற்ற எந்த டைப் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டெய்லி பட்ஜெட் செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்துட்டு செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. தென் அப்புறம் என்னோட ஆட் நான் கிரியேட் பண்ண போற ஆடு எந்த நெட்வொர்க்ல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ எனக்கு டிஃபால்ட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப்ல மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ யூடியூப் டிஃபால்ட் செலக்ஷனை ஸோ நான் அது ஏறதுக்குனே அந்த வீடியோ பார்ட்னர்ஸ் இருந்துச்சு, அந்த வீடியோ பார்ட்னர்ஸை மட்டும் நான் டிசேபிள் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் நம்ம கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் என்ன, எந்த லொகேஷன்ல இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணணும். ஸோ இந்த லொகேஷன்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க முடியும், எக்ஸ்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ரேடியஸ் மூலியமாவும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க நீங்க லொகேஷன் வந்து நீங்க டார்கெட் பண்ணிக்க முடியும். கிலோமீட்டர் வைஸா நீங்க டார்கெட் பண்ணிக்க முடியும். மைல்ஸ் வழியாவும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க உங்களோட லொகேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணிக்க முடியும். தென் ஃபைனலா இந்த லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் பேசுற பீப்புளுக்கு என்னோட ஆட் தெரியணும் அப்படின்றது. ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இதுல எந்த டைப் ஆஃப் கேம்பெயின் இந்த வீடியோ ஆடுக்குள்ள நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5 டைப் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ 5 டைப்ஸ்ல நீங்க எந்த டைப் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சேமா தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால என்னடா இவர் இவ்வளவு ஸ்லோவா போறாரு, சண்டேக்குள்ள இருக்கிற டைப்ஸ் எல்லாம் முடிச்சிருவாரா அப்படின்னா கண்டிப்பா முடிச்சிடலாம், பயப்படாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ஆட் டைப் மட்டும் உள்ள இருக்கிற டீடைலிங்கா பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆட் டைப் எல்லாமே டைரக்டா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மேல வேற எது புதுசா இருக்கோ அதை மட்டும் செக் பண்ணிட்டு டிஃபால்ட்டா ஆட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்துருவோம். அங்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட்டுக்கான வீடியோட லென்த் எடுத்து போட்டோம் அப்படின்னா இமீடியட்டா கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணிடலாம்.
பட் ஆனா நீங்க எந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு இருக்கிற செட்டிங்ஸ் வந்துட்டு இதுதான் இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு கேம்பெயினை பெட்டரா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிமைசேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ண முடியும். ஓகேங்க, நம்ம இதோட இன்னைக்கு செஷன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மீதி இருக்கிற செஷன்ஸ் வந்துட்டு என்னன்றதை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு ஆட் வந்துட்டு லைவா கிரியேட் பண்ணிடலாம்.